தமிழக வெற்றி கழகத்தில் பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் இணையும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் இணையும் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரவேற்கிறோம். அவரை தொடர்ந்து அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ரவி அவர்கள் வெற்றி கழகத்தின் துண்டை கழுத்தில் சூடி புத்தக பரிசு தந்து தன்னை கழகத்தோடு இணைத்துக் கொண்டார். அவர் வரவு நல்வரவாக அமையட்டும். அவரை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி எஸ் விஜயதாரிணி அம்மா அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். உங்கள் வரவு நல்வரவாக அமையட்டும் சகோதரி. அவரை தொடர்ந்து பரமக்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து பரமக்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து திருநெல்வேலி முன்னாள் மேயர் இ புவனேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முன்னாள் மேயர் புவனேஸ்வரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து அதிமுக முன்னாள் மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் மற்றும் சிறுபான்மையினர் பிரிவு மாநில பொருளாளர் திரு ஜான் மகேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கழக குடி வாங்கி துண்டை கழுத்தில் சூடி தன்னை வெற்றி கழகத்தோடு இணைத்துக் கொள்கிறார் அண்ணன் ஜான் மகேந்திரன். பொதுச் செயலாளருக்கு பயனாடை போட்டி தன்னை கழகத்தோடு இணைத்துக் கொண்ட அவருக்கு வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து திருப்பூர் பிஜேபி மகளிர் அணியில் இருந்து கே ஜெகதீஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெகதீஸ்வரி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்தில் பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் இணைந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் இணையும் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்திலே அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து பல முக்கிய நிர்வாகிகள் விலகி தற்போது இணைந்து வருகின்றார்கள். சென்னை பனையூரில் தமிழக வெற்றி கழக தலைமையகத்தில் நடைபெறக்கூடிய இந்நிகழ்ச்சியிலே முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவினுடைய நடப்பு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பலரும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த இணைப்பு விழாவை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த வாரம் சனிக்கிழமை நடைபெறும் என்றும் அதிமுகவில் இருந்து பலர் இணைவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கேற்ப இப்பொழுது விஜயதரணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முகமாக கடந்த சில ஆண்டுகளாக வலம் வந்தவர். பாரம்பரிய அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். காங்கிரசிலே முக்கியமான ஒரு நபராக இருந்தார். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியிலே தொடர் வெற்றிகளை பெற்று வந்த ஒரு நபராக இருந்தார். அந்த விஜயதரணி பிறகு பாஜகவிற்கு சென்று தற்பொழுது பாஜகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் அதிமுகவை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மேலும் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். பரமக்குடியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், திருநெல்வேலி மாநகரத்தினுடைய முன்னாள் மேயர் புவனேஸ்வரி உள்ளிட்டவர்களும் பனையூர் அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து அதிமுகவினுடைய சிறுபான்மை அணி மாநில பொறுப்பில் இருந்தவரான ஜான் மகேந்திரன் இன்னும் சற்று நேரத்திலே தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் அதிமுகவில் முன்னாள் அமைச்சரான பச்சைமால், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வனரோஜா உள்ளிட்டவர்களும் தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றார்கள். அதிமுகவிலே வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வரக்கூடிய பாலகங்கா இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ஆதரவாளர்களோடு தமிழக வெற்றி கழகத்திலே இணைய இருக்கின்றார். சென்னை பனையூரில் நடைபெறக்கூடிய இந்த இணைப்பு விழாவில் தற்போது முக்கிய நிர்வாகிகள் பலரும் பங்கேற்று இருக்கின்றார்கள். அவர்கள் முன்னிலையிலே தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வாரத்திலும் சனிக்கிழமையிலே அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றார்கள். விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. எனவே தற்போது இணையக்கூடியவர்களுக்கெல்லாம் உள்ளாட்சி தேர்தலிலே வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.